உங்களோட காம்படிட்டர்ஸ் யார்? அவங்கலேருந்து நீங்கள் எப்படி டிஃபர் ஆகுறீங்க? ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி. இங்கே மருந்து அப்படின்னு பார்த்தோன்னா 3000-4000 வெரைட்டி இருக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஃப்ளிக்கனைட்னு ஒரு மருந்து வச்சோம். இதய துடிப்பை சீர்படுத்துறதுக்காக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ரேராக இருக்கக்கூடிய ட்ரக்ஸை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் எப்படி க்ரோத் ஆனீங்க உங்கள் பிஸ்னஸில்? ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாருமே அதுவே பிஸ்னஸ் வந்துருச்சு. ஏன்னா ஐ வாஸ் அ வெரி குட் எம்ப்ளாயி இன் மை கம்பெனி. ஐ வாஸ் வெரி ஹானஸ்ட் ஃபார் மை கம்பெனி. ஸோ அப்போ ஜெயிக்கணும்னா ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க சார்? ஹார்ட் ஒர்க் தான். ஒரு விஷயம் பண்ணுவோம், அது தோற்று போயிடுவோம், திரும்ப வேறு மாதிரி பண்ணி பார்ப்போம், அதுலேயும் தோற்று போயிடுவோம். ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். நம்ம திரும்ப ஒரு ஐட்ரேட் பண்ணி நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். நம்ம சுற்றி இருக்க நல்லா பார்த்து தான் நம்ம கம்பெனி க்ரோத் அடைஞ்சு நம்ம ப்ரூவ் பண்ண தேவை. அப்போது நீங்கள் கோவிட்-19 பேனிக் டைத்தில் எப்படி அவங்கள பார்த்துக்கிட்டீங்க? எம்ப்ளாயி எப்படி சமாளிச்சு? க்ரோவிங் பை 200%. ஏன்னா நாங்கள் மருந்து ஆமாம், நாங்கள் நிறையா சம்பாதிச்சோம். எங்கெல்லாம் வரிசையில் நின்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷனால எல்லாரும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஓகே சார், ஃபஸ்ட் கொஷினே கொஞ்சம் சீரியஸாக கேட்டுறேன் சார். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரின்றது வந்து எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புதுசு சார். ஏன்னா மிச்ச எஃப்எம்சி ப்ராடக்ட்டை தாண்டி ஃபார்மான்னு வரும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னா என்னோட காம்படிட்டர்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள விட நான் யூனிக்காக இருக்கிறதுக்காக என்னோட டேஸ்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸோ இல்லை ஏதாச்சும் யூனிக்னஸ் நான் அதில் காட்டுவேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்ன யூனிக்னஸ் காட்டுறீங்க? உங்களோட காம்படிட்டர்ஸ் யார்? அவங்கலேருந்து நீங்கள் எப்படி டிஃபர் ஆகுறீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் மூலயமா? ஃபஸ்ட் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி. குளோபலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம மருந்து ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லையா? இந்த மருந்து ஏற்றுமதி வந்து வேர்ல்டில் 3rd லார்ஜஸ்ட் கண்ட்ரி. வேர்ல்டில் 3rd லார்ஜஸ்ட் கண்ட்ரி தட் ஃபார்மா ப்ரொடியூஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய விஷயத்தில் ஐடி நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஆட்டோமொபைல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நம்பர் 3 வந்து இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி தான். ரைட்? ஸோ அப்போது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மருந்து அப்படின்னு பார்த்தோன்னா 3000-4000 வெரைட்டி இருக்குது. பேராசிட்டமால், மெட்ஃபார்மின், கிளிமிபைன்னு சொல்லி ஒரு 4000-5000 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. இப்போ வந்து ஒரு சில ப்ராடக்ட் எல்லாராலையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நிச் மார்க்கெட் இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஃப்ளிக்கனைட்னு ஒரு மருந்து வச்சுருக்கோம். அது வந்து ஆன்டி அரித்மிக் ட்ரக்னு சொல்லுவோம். வந்து இதய துடிப்பை சீர்படுத்துறதுக்காக இருக்குது. அவங்க உட்காந்தே இருப்பாங்க, டக்குன்னு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த மருந்து கொடுத்தா தான் அவங்க சரியாகும். அப்போ இந்த மருந்தோட மார்க்கெட் சின்னதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ரேராக இருக்கக்கூடிய ட்ரக்ஸை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போது மற்றவங்கள்ட்ட இந்த மருந்தே இருக்காது. ஸோ மார்க்கெட்டில் காம்படிஷனே கம்மியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு. ஸோ டிஃபரன்சியேஷன் என்னென்னா ரேர் ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது, மற்றவங்கள்ட்ட கிடைக்காத ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸிங். அவங்க என்ன ப்ரைஸிங் கொடுக்குறாங்க, நாங்கள் என்ன ப்ரைஸிங் கொடுக்க முடியும்னு சொல்லி என்ன பண்ணுறோம், ப்ரைஸிங் நாங்கள் டிஃபரன்சியேஷன் கொடுக்குறோம். அடுத்து ப்ரமோஷன். நாங்கள் நிறைய யூனிக்கான ஆக்டிவிட்டீஸ் அந்த டாக்டர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சயின்டிஃபிக் ஆக்டிவிட்டீஸ், சயின்டிஃபிக் என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஹவ் வி டிஃபரன்ஷியேட். சார் இப்போ உங்கள் ப்ரொஃபைல் நாங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே சிப்லாம் அப்புறம் அந்த சன் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தோம். ஸோ அதில் நீங்கள் மேனேஜர் அந்த ரோல்? நான் மெடிக்கல் ரெப்பாக என் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே சார், அங்கேயும் அந்த ரோல் தான் இருந்தீங்களா சார்? இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2009 வந்து மெடிக்கல் ரெப்பாக சேலத்தில் என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். சிப்லாவில். ஓகே. சன்லலாம் ஒர்க் பண்ணல. ஸோ ஒரே ஒரு கம்பெனி தான் சிப்லாவில். 2009லேருந்து 2013 வரைக்கும் நான் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ தென் நான் ஸ்டார்ட். ஆமாம், 4 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த கம்பெனி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் 2013. ஸோ அங்கே உங்களோட அப்சர்வேஷன் என்னவா சார் இருந்துச்சு? இப்போ ஒரு 4 இயர்ஸ் நீங்கள் அதை ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களா இந்த ரேரான இது வந்து மார்க்கெட் கேப்பை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. ஸோ இதை ரியலைஸ் பண்ணிக்கிறது டுக்ஸ் 4 இயர்ஸ் அந்த மாதிரி. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை பார்க்கணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஹானஸ்ட்டாக இருக்கணும். நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, எல்லார்கிட்டையும் ஃபஸ்ட்டு ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஓகே. அப்புறம் எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறோமோ அந்த கம்பெனிக்கு உங்கள் ஓன் கம்பெனி மாதிரி நினச்சி ஒர்க் பண்ணணும். ஓன் கம்பெனின்ற மாதிரி நினச்சி ஒர்க் பண்ணணும். அப்போ நான் 4 இயர்ஸ் அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணும்போது அது என்னோடய கம்பெனி நினச்சி தான் நான் ஒர்க் பண்ணேன். அதே போல் எவ்ரி 6 months ஒன்ஸு எனக்கு வந்து அங்கே ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க இதுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதை நான் எக்ஸீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ வந்து எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா வந்து நினச்சிலாம் நான் கம்பெனி ஸ்டார்ட் அங்கே போய் பண்ணல. என்னோட எண்ணம் என்னவாக இருந்துச்சுன்னா, நான் 4 பேக்ரவுண்ட்லேருந்து வரேன்.
அப்போ வந்து ஃபேமிலியை நல்லபடியாக வச்சுக்கணும், இந்த கம்பெனி அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்ற மாதிரி தான் எண்ணம் இருந்துச்சே தவிர பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு எண்ணம் இல்லை. அப்போ உங்களோட கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னா, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் இதை படித்து முடித்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அந்த கம்பெனிக்கு உண்மையாக நேர்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே நீங்கள் உங்கள் எக்ஸலண்ட்டுன்னு என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். அதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது லேட்டர் ஸ்டேஜ் தான் வருதே தவிர இனிஷியல் டைமில் ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். எவ்ரி 6 months ஒன்ஸு இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷன்ஸும் வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அந்த டாஸ்க் நான் என்ன நினச்சிக்குவேன், ஓகே இதை கற்றுக்கிறதுக்கு நம்ம அவங்க பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு பண்ணேனே தவிர வேலை பார்க்குறோன்னு நினச்சி வேலை பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஹானஸ்டி, அப்புறம் ஹார்ட் ஒர்க், ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே சார். இப்போது அந்த 4 years ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னீங்களே சார், இப்போது அந்த நீங்கள் 2009 to 2013, ஸோ 13 நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக. எனக்கு ஸ்டார்ட் பண்ண ஐடியாவே இல்லை. அப்புறம் எப்படி இட் ஹேப்பன்ஸ்? நான் தான் நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றணுன்றதை என்னோட எண்ணமாக இருந்துச்சு தவிர பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எண்ணம் இல்லை. அதனால் வந்து எனக்கு எந்த டாஸ்க் கொடுத்தாலும் நல்லா பண்ணணும், அதில் மேனேஜர் ஆகணும், அதில் வந்து ட்ரெயினர் ஆகணும், அடுத்த ஹெட் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணணும், அப்படி தான் இருந்துச்சே தவிர பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எண்ணமே இல்லை. அதனால் நான் வேலையை ஒழுங்காக பார்த்தேன். வேலையை ஒழுங்காக பார்த்தாலும் அந்த வேலை எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்த வேலை நல்லா தெரிஞ்சதுனால பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வேலையை செய்கிறது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருந்தீங்களே, பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மேபி ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதாவது உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் எப்படி க்ரோத் ஆனீங்க உங்கள் பிஸ்னஸில்? 4 years நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 yearsமே ஐ வாஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர் இன் மை கம்பெனி. அண்ட் ஐ வாஸ் லைக் ஒரு மெடிக்கல் ரெப்பாக அவங்க மாதம் டார்கெட் கொடுப்பாங்க. அவங்க எனக்கு அப்போ 3 lakhs டார்கெட்டு சேலம் மார்க்கெட்டில். அதெல்லாம் நாங்கள் 16ஆம் தேதியே பண்ணிடுவேன். பாக்கி நாள் நான் சும்மா தான் இருப்பேன். ஸோ மெடிக்கல் ரெப்பாக எல்லோரும் கஷ்டமான ஜாப்னு நினச்சிப்பாங்க. இருக்கலையே ரொம்ப லேசியஸ்ட்டு ஜாப்பு மெடிக்கல் ரெப் ஜாப் தான். என்ன பண்ணணுன்னா, வண்டி எடுத்துகிட்டு டாக்டரை போய் பார்க்கணும், 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கணும், உள்ளே போய் 5 நிமிஷம் தான் பேசணும், திரும்ப அடுத்த இடத்துக்கு போகணும், அங்கேயும் 5 நிமிஷம் தான் பேசணும், திரும்பியும். ஸோ ஒரு நாளைக்கு ஒர்க்கே 60 நிமிஷம் தான். அப்போ என்னென்னா வந்து நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். ஸோ அப்போது அங்கே இருந்த எல்லா டாக்டரும் எனக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டேன், எல்லா ஃபார்மசிஸ்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டேன், எல்லா ஸ்டாக்கிஸ்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டேன். அதனால் அங்கே ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணனால கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாருமே அதுவே பிஸ்னஸ் வந்துடுச்சு. ஏன்னா ஐ வாஸ் அ வெரி குட் எம்ப்ளாயி இன் மை கம்பெனி, ஐ வாஸ் வெரி ஹானஸ்ட் ஃபார் மை கம்பெனி. ஈவன் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது சிப்லாவோட கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணி சிப்லாக்கு ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்டர் எடுத்து சிப்லாக்கு கொடுத்துருவேன். அப்போ அந்த டாக்டர் வந்து, ஐயோ நீ வந்து வேறு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேமா, சிப்லாக்கு ஆர்டர் கொடுத்தா நீ ப்ராசஸ் பண்ணுறேன்னா, சார் நீ சிப்லாக் கொடுத்தாட்ட நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறேன் சார் சொன்னேன். ஸோ அப்போது ஜெயிக்கணும்னா ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், யூ ஷுட் பி ட்ரஸ்டபிள். அப்போ கஸ்டமரே ஓகே இந்த பையன் ரொம்ப நேர்மையாக இருக்கான்னு பார்த்து உனக்கு உண்டானது கிடைக்கும். சார் உங்களோட மார்க்கெட்டிங்லாம் நீங்கள் வந்து நெட்வொர்க் மூலயமா மார்க்கெட் பண்ணுவீங்களா இல்லை எப்படி சார்? நாங்கள் மெடிக்கல் ரெப் வச்சுருக்கோம், அவங்க டாக்டர் போய் பார்ப்பாங்க, அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க, அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. சார் இந்த ஃபார்மா இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து இனோவேஷன் டெக்னாலஜிலாம் இது பண்ணுவாங்க. உங்களோட ப்ராடக்ட் வந்து எப்படி சார் வந்து அஃபோர்டபிலிட்டியும் அண்ட் இனோவேஷனையும் வந்து பேலன்ஸ் பண்ணுது? இல்லை, நம்ம ஒரு மருந்து வாங்குகிறோம், அந்த மருந்து வந்து எவ்வளோ உற்பத்தி விலைன்னு நமக்கு தெரியும், மார்க்கெட் எவ்வளோ எம்ஆர்பி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அப்போது நாம் எவ்வளோ ப்ரைஸ் பண்ணலான்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம டாக்டரை எப்படி அப்ரோச் பண்ணுறது தான் இருக்குது. இதெல்லாம் லாஸ்ட். சார் நீங்கள் எடுத்த ஒரு டிசிஷன் வந்து உங்களை ஒரு நல்ல டைரக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்குன்னா நீங்கள் எந்த டிசிஷன் சொல்லுவீங்க? தப்பு பண்ணால் ஒத்துக்கிறது, சாரி சொல்கிறது, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறது. இனிஷியல் ஸ்டேஜில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த ஸ்கேலபிலிட்டின்னு ஒன்று இருந்திருக்குங்களா சார்? ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்களா? அந்த ஸ்கேலபிலிட்டி அது எப்படி சார் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாஸ் பண்ணி அதை? தம்பி, வியாபாரம் பண்ணுறோம், பொருள் வச்சுருக்கோம், வியாபாரம் பண்ணால் லாபம் வரும், லாபத்தை செலவு பண்ணாமல் திரும்ப மறுபடியும் முதலீடு பண்ணுறோம், அப்படி தான் ஸ்கேலபிலிட்டி. யார்ட்டையும் காசு வாங்கல. நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே டெக்னாலஜி இன்டிகிரேட் பண்ணிட்டீங்களா சார் உங்கள் கம்பெனியில்? அதுக்கெல்லாம் காசு இல்லை. அந்த விஷயத்தை அப்படி எப்படி பாஸ் பண்ணி அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் திரும்ப 100 ரூபா வியாபாரம், 20 ரூபா ப்ராஃபிட்டு, அந்த 20 ரூபா ப்ராஃபிட் எடுத்து செலவு பண்ணல, திரும்ப அந்த 20 ரூபாயை கம்பெனிலே போட்டோம். அதே மாதிரி 5 வருஷம் பண்ணிட்டே இருந்தோம்.
மொதல் 5 வருஷத்துக்கு நான் சிப்லாவில் வந்து 2013 வேலையை விடும்போது எனக்கு 45,000 சம்பளம். அதே போல் நான் சிப்லாவில் நான் வேலை பார்க்கும்போதும் அந்த காசை எதுவும் செலவு பண்ணல. நான் சினிமாவுக்கு போக மாட்டேன், ஊர் சுற்ற மாட்டேன், அன்னசரி ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அந்த காசை சேவ் பண்ணி வச்சேன். நான் கம்பெனியாக இருக்கும்போது யார்ட்டையும் கடன் வாங்கலை. என் காசில் நான் ரிஸ்க் எடுத்தேன். எனக்கு கிடைச்சது ஒரே ஷாட் தான். அந்த ஒரே ஷாட்டில் நான் கரெக்டாக ஹிட் அடிக்கணும். அதனால் திரும்ப 4 வருஷமும் முதல் 4 வருஷம் என்ன பண்ணணும் அதே 4 வருஷம் திரும்ப ரிப்பீட் பண்ணேன். அகைன் என்டர்டெயின்மெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றல, பிரேக் எடுக்கலை, கல்யாணத்துக்கு போகல. அதனால் வந்து மொதல் வருஷம் சம்பளமே எடுக்கலை, 2வது வருஷம் 10,000 எடுத்தேன், 3 வருஷம் 20,000, திரும்ப அதே 45,000 எடுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. உங்கள் ஓன் கம்பெனிலே 45,000 எடுக்கிறதுக்கு 5 இயர்ஸ் ஆச்சு. பிஸ்னஸ்னால் என்னென்னா எல்லாருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஐடியா இருக்கும், ஸ்டார்ட்லாம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது. எஸ். அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் 5 வருஷத்துக்கு காசு வராதுன்னு மைண்டில் இருக்கணும். சீக்கிரமாக காசு வந்துச்சுன்னா நீ ஏமாத்திட்டு இருக்கேன்னு அர்த்தம், இல்லைன்னா சஸ்டைனபிளாக இருக்காது. அதாவது முதல் ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோ பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு நம்மளை ஷோ ஆஃப் பண்ணிக்கூடாது. நம்ம ஜெயிச்சா அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. சார், ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு பார்த்தா யூ கான் த்ரூ மெனி சாக்ரிஃபைசஸ் டூ. ஸோ நீங்கள் அது மூலியமாக தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணியிருக்கீங்க ஐ கெஸ். ஸோ இஃப் யூ கெட் அ சான்ஸ் வை யூ கேன் கோ பேக் இன் டைம் டூ, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எம்ப்ளாயியாக இருக்கிற டைம்ஸ்க்கு போன அந்த மாதிரி இருக்கும்போது, would you still give it a shot to start your own business, or would you have stayed at that place? 2 ஆன்சர். என்ன அப்படின்னா வந்து எம்ப்ளாயி இருக்கிறது சேஃபஸ்ட்டு வேலை. பிஸ்னஸ்னால் ரொம்ப ரிஸ்க்கு ஜாஸ்தி. முதல்ல என் கூட இவரே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு, நாமளும் இது மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஆரம்பித்தவங்க 30-40 பேர் ஆரம்பித்தாங்க. 30 பேருமே என்ன பண்ணலாம் சக்ஸஸ் ஆகலை. 2 பேர் தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கோம். பாக்கி 28 பேர் தோற்று போயிட்டாங்க. அதை முதல்ல நாம் என்ன மெட்டீரியல்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். நம்மளால் பொட்டனைக்கு பின்னாடியும் கண் இருக்குதா, 360 டிகிரி பார்க்க முடியுமான்னு யோசிக்கணும். அது யோசிக்க முடியாதுன்னா, இல்லை நம்ம வேலை மட்டும் தான் பார்க்க முடியும், மற்றவங்களாம் நம்மளால் பார்க்க முடியாதுன்னு நினச்சா அது பண்ணக்கூடாது. முதல்ல நாம் என்ன மாதிரி மெட்டீரியல்னு தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் பண்ணக்கூடாது. நீ ஒரு ஸ்கூலில் கிளாஸில் லீடராக இருக்க, அப்போ உனக்கு நீ பேசாமல் இருந்தால் ஓகே, அவங்களும் பேசக்கூடாது. அப்போ அது நீ பண்ணியிருக்கியான்னு நீ வந்து என்ன பண்ணணும் பார்க்கணும். அப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து பாட்டு பாடி நல்லாயிருக்கும், டான்ஸ் ஆனால் நல்லா இருக்காது இல்லையா? அப்போ நாம் என்ன மாதிரி மெட்டீரியல்னு முதல் டிசைட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ வந்து இது ஒன்று. உங்களோட இன்னொரு கேள்வி என்னென்னா, பிஸ்னஸ் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. என்னென்னா பிஸ்னஸ்னால் என்னென்னா நம்ம சம்பாதிக்கிறது பணக்காரனாகிறது பிஸ்னஸ் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கவங்களோட வாழ்க்கையில் அவங்க கனவை நிறைவேற்றுறது தான் பிஸ்னஸ். காரில் BMW காரில் போகிறதுலாம் கிடையாது. இப்போ நம்ம டீம் இருக்காங்க, இவனுக்கு ஒரு கனவு இருக்கும், அவருக்கு ஒரு கனவு இருக்கும், அவங்களுக்கு கனவு இருக்கும், அவங்களுக்கு வீடு வாங்கணுன்னு இருக்கும், கார் வாங்கணுன்னு இருக்கும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணுன்னு இருக்கும். இந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு உங்கள் கம்பெனி அவனுக்கு பணம் தரணும். அப்போது பிகாஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் யூ சால்வ் த ப்ராடக்ட். ஒரு பிரச்சனையை தீர்க்கணும். யாரும் தீர்க்க முடியாத பிரச்சனையை நீ தீர்க்கணும், அப்போ உனக்கு காசு வரும். 1. 2வது உன் சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணும். எல்லாருக்கும் சோறு போட்டதுக்கப்புறம் தான் உனக்கு கடைசி சோறு. அதுதான் பிஸ்னஸ். அப்போது நம்ம மற்றவங்களுக்காக உழைக்க ரெடியாக இருக்கோமா? ஒரு 1 லட்ச ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும்போது எல்லோரும் கொடுத்துட்டு நம்ம 500 ரூபா 1000 ரூபா மட்டும் எடுத்துக்க முடியுமா அப்படின்றத நம்ம ரெடியாக இருக்கணும். சார், அந்த மாதிரி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற லைஃப்பில் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறது எல்லா வீடியோஸும் நாங்கள் பார்த்தோம் சார். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ அனலைஸ் பண்ண சார். அப்போது என்ன செய்யுதுன்னா, நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணுற விதம் வந்து நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் அப்ரோச் பண்ணுற மெம்பர்ஸ்லாம் பார்த்தா கஷ்டம் டாக்டர்ஸ், அவங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களோ இல்லையோ. அப்புறம் வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறது தான். பிஸ்னஸ் பண்ணும்போது என்னென்னா நிறைய சட்டங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம படித்தது மட்டும் நல்ல வேளை நான் BBA படித்தேன். படிக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா வந்து அந்த புத்தகங்களை ஒழுங்காக படித்தேன். இப்போ பிஸ்னஸ் லான் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். அங்கே வந்து லேபர் லான் இருக்குன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணணும்.
இஎஸ்ஐ பிஎஃப் தான் லேபரில், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் தான் லேபரில். ஒருத்தவங்கள்ட்ட இப்போ கூட நான் வரும்போது சைன் பண்ணிட்டு வந்தேன், கான்ட்ராக்ட் போடுறேன், அதுதான் பிஸ்னஸ்லாம். அப்போ வந்து நீ அங்கே என்னெல்லாம் நீ இப்போ படிக்கிறியோ, புத்தகத்தில் படிக்கிறியோ, அதை ஸ்கிம் த்ரூ பண்ணாமல் அதை ஒழுங்காக படிக்கணும். அப்போ தான் வந்து இங்கே வந்து இது நம்ம படித்தது தானேன்னு உனக்கு தெரியும், இல்லாட்டி அது ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி தெரியும். அப்போ வந்து ஒரு கம்பெனி எடுத்தது 14 சட்டங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம பாட்டு கம்முன்னு உட்காந்துருப்போம். இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வரும், ஜிஎஸ்லேருந்து நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ்லாம் டென்ஷன் ஆகாமல் அதை உட்காந்து படித்து போய் ரெஸ்பாண்ட் பண்ணணும். என்னன்னா த ஆன்சர் இஸ் நோ. இஃப் ஐ வேர் இன் தட் சுச்சுவேஷன் ஐ குட் ஹவ் பி எம்ப்ளாய் ஆல்சோ. ஏன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை நான் கடந்து வந்திருக்கேன் பீயிங் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது. இட்ஸ் அ குட் ஒன் தட் இந்த ஒன்லி என்ன பிஸ்னஸ் மேனாக இருக்குன்னா மற்றவங்களையே மகிழ்ச்சி அடையி உன்னால் பார்க்க முடியுமா, அவங்க ஹாப்பி பண்ணால் உனக்கு ஹாப்பியாக இருக்குன்னா ஷுட் டூ. லாஸ்ட்டு தான் உனக்கு ஹாப்பி. சார் உங்கள் கோலான பயோசினர்ஜி வந்து நீங்கள் அடுத்த மூமெண்ட்டாக பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க சார். அதில் வந்து என்ன மெயினாக கான்செப்ட் சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட் ரிசீவ் பண்ண போகிறேன், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வந்து இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணி மெடிசன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். அந்த லெவல் ஆஃப் ஸ்டேஜ் உங்கள் கம்பெனி எந்த நிலைமையில் இருக்குது சார்? இப்போ பண்ணிகிட்ருக்கோம், 4-5 ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நேச்சுரல் இன்ஃபியூஷன் நம்ம பிராண்ட் வச்சுருக்கோம். அதில் வந்து ஹேர் சீரம், ஷாம்பு, கண்டிஷனில் பண்ணிகிட்ருக்கோம். நேச்சுரல் இன்ஃபியூஷன் சார் 2013 லைக் கம்பெனி ஸ்டார்ட் ஆகிருக்கு சார். ஸோ அப்போலேருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க சார்? மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி? ஹார்ட் ஒர்க் தான். எப்படி திரும்ப திரும்ப இப்போ ஒரு விஷயம் பண்ணுவோம், அது தோற்று போயிடுவோம், திரும்ப வேறு மாதிரி பண்ணி பார்ப்போம், அதுலேயும் தோற்று போயிடுவோம், திரும்ப வேறு மாதிரி பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப ஐட்ரேட் பண்ணி நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், நீ அந்த சக்ஸஸை வந்து அடையிற வரைக்கும். Then what is your 5-10 years goals? Coming 5 years. We want to be a 100 crore company. Okay sir. அண்ட் எங்களோட இலக்கு என்னென்னா, ஐ வாண்ட் டு பிகம் 1,500 crore கம்பெனி பெர் மந்த். 18,000 கோடி ஒரு வருஷத்துக்கு பண்ணுறது என்னோடய இலக்கு. 50,000 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நம்மளோட இலக்கு. உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலையும் என்விரான் இருக்கணும்னு என்னோடய இலக்கு. அதுக்கு இந்த ஒரு லைஃப் டைம் தேவைப்படுது. ஐ கேன் டூ மல்டிபிள் திங்ஸ். ஐ கேன் டூ இப்போ வந்து ஏஆர் ரகுமான் எப்போவுமே மியூசிஷியன் தான், விஜய் எப்போவுமே ஆக்டர் தான், இப்போ பொலிட்டிஷியன் ஆகிட்டார். ஸோ அதே போல் யாரெல்லாம் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்காங்களோ அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. கரெக்டாக எல்லாருக்கும் ஒரே ஒரு டேக்லைன் தானே, ரஜினி ஆக்டர், மோடி பொலிட்டிஷியன், அப்துல் கலாம் சயின்டிஸ்ட், அவ்வளோதான். யூ கான்ட் ஹாவ் மல்டிபிள் டைட்டில்ஸ். நிறைய பேர்லாம் போடுறாங்க, அவங்க ஃபுட்டின்லாம் போகிறாங்க, அது எல்லோரும் ஈஸியாக வாங்கிடலாம். தட்ஸ் நாட் அ டைட்டில். தமிழில் என்ன ஃபுட்டினா சோத்து முட்டை அதானே, வேறு ஏதாவது? ப்ளீஸ் டோன்ட் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபன்னாக சொல்கிறேன். பட் என்ன அப்படின்னா, அப்போ ஒருத்தவனுக்கு ஒரு டைட்டில் தான். ஐ வாண்ட் டு டை as a pharmaceutical manufacturer who built a company that doing 80,000 crore and I given a job for 50,000 people. That's my goal. சார் இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்னென்ன அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க சார்? முதல்ல எந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறியோ, எந்த இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, அதில் போயிட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அந்த கம்பெனிக்கு உண்மையாக, நேர்மையாக, ட்ரஸ்ட் ஒர்த்தியாக, நல்லா சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மராக இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அந்த தொழிலோட ஆழ்ந்த அனுபவம் கிடச்சிரும். அப்போ உனக்கு தைரியம் இருக்கிறப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. லைக் உங்கள் கம்பெனி கோயம்புத்தூர்லேயும் ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் இருக்குது. லைக் ஒய் தோஸ் பிளேஸ்? என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா சார்? நாங்கள் அந்த ஹிமாச்சல் இருக்கிற ஃபேக்ட்ரியில் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களே அதை எடுத்து பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ வி டுக் இட். ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை. ஓகே, பேசிக் ஒரு ஃபிட்னட் பேக் மாதிரி, அதாவது ஒரு நாளைக்கு தேவையான நியூட்ரிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் இப்போது கரண்ட்லி. வெரி குட். அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா 25 rupeesல நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதெல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி. இப்போது அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்போ ஸ்கேலபிலிட்டியில் பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு சார். எங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கேல் பண்ணுறதுங்கிறதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போது அது எப்படி சார் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது? டெக்னாலஜி இன்க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இதை ஸ்கேல் பண்ணுறது பெருசாக, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் ஆனால் என்னால் ஸ்கேல் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிட்டுருக்கு. நட்ஸ் பவுடரா? நட்ஸ் அண்ட் சீட்ஸ், ரா நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஓகே, ரா நட்ஸ் அண்ட் சீட்ஸ். அது மார்க்கெட்டில் எவ்வளோ, எப்படி அமேசானில் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது சார்? அமேசானில் நாங்கள் பண்ணுற மாதிரி காம்படிஷன் இல்லை சார். எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பேக் இருக்குது, ஒரு 200 ரூபா 300 ரூபா பேக்கில் வந்து ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோங்கிற மாதிரி நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. பட் ஆனால் எங்ககிட்ட இந்த யூஎஸ்பி என்னென்னா, பெர் டேக்கு தேவையான நியூட்ரிஷன், அதாவது 27 grams ஆஃப் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், இந்த மாதிரி இது வந்து கிடையாது அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை
ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயே கிடையாது. எங்ககிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி பேக் இருக்குது. ஆனால் இது எங்களுக்கு ஸ்கேல் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து வெறும் நட்ஸ் அண்ட் சீட்ஸ். எல்லாருமே பார்த்தோன்னா ஃப்ளேவர்டா, சாக்லேட் மிக்ஸ்டா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் அப்படிங்களால மிக்ஸ்டு பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து நேச்சுரலாக பண்ணுங்கிறதுனால இதை பண்ண முடியல. ஸோ ஸ்கேல் பண்ணுறதுல எங்களால் மார்க்கெட்டிங் பண்ணுறதும் ஒரு மாதிரி பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸ்கேலும் பண்ண முடியல, டெக்னாலஜி கிரியேஷனுக்கும் காசு இல்லை. ஸோ அதுதான் என்ன பண்ணுறது. கையில் ஒரு மைக் வச்சுருக்குல்ல தம்பி, அது நல்லா இருக்குல்ல, கையில் பிடிச்சிருக்க. எஸ். அது 8000 ரூபா தான் அதோட விலை, கரெக்டாக? அப்புறம் ஹேண்டியாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ எந்த பொருளுமே என்ன பண்ணால் கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணும். எந்த பொருளுமே கஸ்டமர் அட்ராக்ஷன் கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. நீ கான்செப்ட் சொல்லி முடிச்சோன்னா ஓகே கொடுங்கன்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் அவன் நிறைய கேள்விக்கு நீ பதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் சரியில்லைன்னு அர்த்தம். நீ ப்ராடக்ட் இதுதான் ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னா கஸ்டமர் என்ன பண்ணணும்? வாங்கிக்கணும். அப்படி வாங்கிட்டானா உன் ப்ராடக்ட்டுக்கான அக்செப்டபிலிட்டி என்னவா இருக்குது? ஜாஸ்தி இருக்குது. நீ அவனை கன்வின்ஸ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குன்னா நீ ஏதோ சால்வ் பண்ணல, கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை சால்வ் பண்ணல. இப்போ நீ என்ன பண்ணணும்? அதே ப்ராடக்ட்டை மற்றவங்க வாங்குவாங்களான்னு கேட்கணும். நீ வாங்குவியான்னு நீ யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஓன் ப்ராடக்ட்டுக்கு நீ கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், மற்றவங்களும் அதே கான்செப்ட் கொடுக்கணுன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணணும்னா ஓகே நல்ல ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லணும். நான் இப்போ ஒரு சும்மா சொல்கிறேன். தெர் இஸ் அ கம்பெனி ஹூ இஸ் டூயிங் அ வாட்டர் டேங்க் கிளீனிங். டூ யூ வாண்ட் ஆர் நாட்? வாட்டர் டேங்க் என்ன பண்ணுறாங்க? என்னைக்காவது உங்களுக்கு தேவைப்படுமா இல்லையா? நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோல. திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஓகே. வென் யூ சே த ப்ராடக்ட், அவங்க என்ன பண்ணுவோம்? உடனே எனக்கு தேவைங்க, ஆமாம் என்னைக்காவது கண்டிப்பாக தேவைப்பட நம்பர் கொடுங்கன்னு சொல்லி அந்த சர்வீஸை நம்ம என்ன பண்ணிக்குவோம்? வாங்கிக்குவோம். எக்ஸாம்பிள், வென் யூ ஹாவ் ப்ராடக்ட், திஸ் ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு. அப்போது மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். அந்த ப்ராடக்ட்டில் நாம் என்ன வந்து பெஸ்ட்டாக அடிஷன் பண்ண முடியும்னு பார்க்கணும். அடிஷனோ டெலிஷனோ பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். அப்போது அதை அவன் ப்ராடக்ட் அப்படி வச்சா அவன் என்ன பண்ணிக்கணும்? வாங்கிக்கணும். அவன் நிறைய கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ வந்து பிரச்சனை ப்ராடக்டில். லைக் சார், நீங்கள் மெடிசன் தான் பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் சடனாக காஸ்மெட்டிக்ஸ் லைக் ஷாம்பூ அந்த மாதிரி? தான் பார்மா, நியூட்ரா, காஸ்மெட்டிக் ஒரே இண்டஸ்ட்ரி தான். சார் அஸ் அ மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் நாங்கள் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணால் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு ஒர்க் கிடைக்கும் சார்? ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் கிடைக்கணும். நைஸ். இப்போ வந்து நீங்கள் எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு. அதாவது எல்லோரும் பயந்து ஓடுறது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். எல்லோரும் வேணுன்றது ஹெச்ஆர். எல்லோரும் வேணுன்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். எல்லாருக்கும் வேணுன்றது நிறைய சம்பளம். எங்கே சம்பளம் நிறைய கிடைக்கும்? சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்தால் தான். எங்கே சம்பளம் கம்மியாக கிடைக்கும்? அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆரில் தான். ஓகே. எஸ். க்ரூம் யுவர் ஸ்கில் ஆன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இப்போ அவர் ஒரு என்டர்ப்ரனர்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வந்து அவருக்கு உன் ப்ராடக்ட் தானே நான் கூட விற்றுறேன், அது ஒன்றும் இல்லைன்னு போடல, என் மார்க்கெட்டிங்கில் நான் என்ன பண்ணி தரேன்? சேல்ஸ் பண்ணி தரேன். நீ அவன்கிட்ட போகிற, அவன் 50,000 ரூபாயோ 1,00,000 ரூபா சேல்ஸ் பண்ணி நீ ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ உனக்கு 20,000 சம்பளத்துக்கு எடுத்துட்டாங்க. இவன் 2 lakhs பண்ணுறேன், எனக்கு 40,000 கொடுக்கணும், என்ன செய்வார்? கொடுப்பார். கண்டிப்பாக. சரி 10 lakhs பண்ணுறேன், 1 lakh கொடுங்கன்னு சொன்னால் என்ன செய்வார்? கொடுப்பார். நான் இன்னும் நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணுறேன், நிறைய ஃபைல் பண்ணுறேன், டெய்லி ஆஃபீஸுக்கு டைமுக்கு வந்துடுறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடு. ஸோ அப்போ என்ன பண்ணால் நீங்கள் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாலும் அந்த கம்பெனியை ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வச்சா உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. வாழ்க்கையோட லாஜிக் என்னென்னா மற்றவங்களை ஜெயிக்க வைக்காமல் நாம் ஜெயிக்க முடியாது. சார் நீங்கள் வந்து புதுசாக ட்ரக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா சார்? ஸோ நேச்சுரலாகவே வந்து அதில் ரிஸ்க் இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் வந்து அதை டெஸ்டிங் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் தட்? இப்போ வந்து செமாக்ளூட்டைட்னு ஒரு மருந்து வந்திருக்கு. அது வந்து வெயிட் லாஸ்க்கு இருக்கக்கூடிய மருந்து. இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு மருந்தை முதல் தடவையாக அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் எல்லா கிளினிக்கல் ட்ரையல்ஸும் பண்ணணும். முதல் தடவையாக அறிமுகப்படுத்தும் போது எல்லா கிளினிக்கல் ட்ரையல்ஸும் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஒரு மருந்து இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையினால அவங்க டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இல்லை ஏதோ ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து வந்து சரியாக ப்ரமோட் பண்ணலை. இந்த மாதிரி மருந்து எடுத்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு மருந்து பட் என்ன ஆகலை, ப்ரொமோட் ஆகலை. அந்த மாதிரி மருந்தை நம்ம என்ன பண்ணலாம் பண்ணும்போது இந்த மாதிரி கிளினிக்கல் ஸ்டடீஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ வந்து நாங்கள் பண்ணுற எல்லா மாலிகுல்ஸுமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ப்ராடக்ட்டு. அதில் இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸை பயன்படுத்தி நாங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுறோம். சார் அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரிஸ்க் வந்திருக்காங்க சார்? இந்த மாதிரி லீகலி உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்திருக்குங்களா சார்? அதான் இப்போ வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் பண்ணால் தான் அந்த எல்லாமே பண்ணணும்.
கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணணும். இல்லை நம்ம வந்து ஆல்ரெடி ஜெனரிக் ப்ராடக்ட் தான் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஸ்னு சொல்லி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த பேராமீட்டர்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த பேராமீட்டர்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபேக்ட்ரிலேருந்தே அதை டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ எல்லா டெஸ்ட்டும் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே வரும். இப்போ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம டிஸ்பேச்சே பண்ண மாட்டோம். சார், ஸோ ஆஸ் அன் எம்ப்ளாயி நீங்கள் உங்களோட 45,000 அந்த சம்பளம் இருக்கிற ஒரு ஒர்க்கை விட்டுட்டு வந்ததே இஸ் அ பெரிய ரிஸ்க். ஸோ அதை தாண்டி உங்களோட இந்த பீரியட் ஆஃப் டைமில் ஹாவ் யூ ஃபேஸ்ட் எனி சிச்சுவேஷன் வேர் நான் அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் நினச்சது? அப்படி எப்போவுமே நினச்சதில்ல. ஒன்ஸ் இறங்கியாச்சுன்னா அப்புறம் தேர் இஸ் நோ பேக் ஸ்டெப்ஸ். அதுக்கு என்னென்னா நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் ஒரு லாங் டைம் கேமுக்கு நான் வந்து ரெடி ஆகிக்கிட்டேன். எனக்கு தெரியும் நமக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். இதில் நம்ம தோத்துட்டோம்னா நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாது, நம்ம குடும்பம் சப்போர்ட் பண்ணாது, இதில் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு. அதனால தான் நம்ம பிளான் பண்ணோம். ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த 5 இயர்ஸ்க்கு தேவையான ஃபண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட டோட்டல் ஃபண்டை வந்து ஒரு 50% பிஸ்னஸ்க்கும் 50% ஃபேமிலியோட சஸ்டைனபிலிட்டிக்கும் நான் அலோகேட் பண்ணிட்டேன். ஐ டோல்டு மை ஒய்ஃப் டு யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி ஃபார் நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ். திஸ் இஸ் த மணின்னு சொல்லி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்ஃப்ரண்ட்டாக கையிலே கொடுத்துட்டேன். ஸோ ஷீ டிடன்ட் ஆஸ்க் மீ மணி ஃபார் 2 இயர்ஸ். லைக் பேராமெடிசன் தான் உங்கள் ஃபீல்டு, நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? உண்மையாக சொல்லணும்னா நான் செஞ்சால் சொல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் நிறையா பார்ட் டைம் ஜாப்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். என் ஃப்ரெண்டு வந்து சிப்லாவில், என் ஃப்ரெண்டு பேர் சுதன், அவன் வந்து சிப்லாவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் லேப்டாப் தரானுங்களா அப்படின்னு சொன்னான். அதனால் ஜாயின் பண்ணேன். ஃபார்மர்லாம் சூஸ் பண்ணல. ஸோ எனக்கு அப்போல்லாம் எங்களுக்கு லேப்டாப்லாம் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் தட் லேப்டாப், தட்ஸ் வை ஐ ஜாயின். சார், உங்கள் கம்பெனியில் இப்போது ஏதாச்சும் ஹையஸ்ட் செல்லிங் மெடிசன், மோஸ்ட்லி சோல்ட் ட்ரக் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா சார்? பென்டப்ரசோல் டொமிப்ரோடோன். அதை நாங்கள் நிறைய மாதத்துக்கு ஒரு 7 லட்சம் டேப்லெட்டுக்கு மேலே சேல் பண்ணுறோம். அதோட பர்பஸ் என்ன? வயிற்றுச்சல். இப்போது நீங்கள் கம்பெனியில் ஸ்டாக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த டிபார்ட்மெண்ட்டில் சார் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டா இல்லை மார்க்கெட்டிங்? ஓகே. நியூ ப்ராடக்ட் பண்ணிட்டே இருப்போம். தொழில் சிம்பிள். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸில் ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தில் வரக்கூடிய லாபத்தில் நமக்கு எவ்வளோ கம்மியாக பணம் தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸை திரும்ப அதுலேயே முதலீடு பண்ணணும், சரியான இடத்துல முதலீடு பண்ணணும். அது வந்து மற்றவங்ககிட்ட நம்ம பெரிய ஆளாக காட்டிக்கணும்னு பண்ணக்கூடாது. அந்த தொழிலுக்கு அங்கே என்ன தேவைன்றதை என்ன பண்ணணும். வெளில போர்டு பார்த்தீங்களா குட்டியாக இருக்குது, அது 300 ரூபா தான். எனக்கு தேவையில்லை. எங்கள் என்விரான் கம்பெனிக்கு பெரிய போர்டு தேவையில்லை, எனக்கு லைட் போர்டு தேவையில்லை. 2 லட்சம் பண்ணாலே பெரிய லைட் போர்டு. கம்பெனி பண்ணால் லைட் போர்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிஸ்னஸுக்கு எங்கள் தொழிலில் நாங்கள் தான் டாக்டரை தேடி போகிறோம். எங்கள் விசிட்டிங் கார்டு தான் எங்களோட லைட் போர்டு. அப்போ என்னென்னா செலவு எதுக்கு தேவையோ அதுக்கு தான் பண்ணணும். அப்போ எங்கள் கம்பெனிக்கு வந்து பெரிய போர்டு தேவையில்லை. சார், அந்த 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் செட் என்ன இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் சின்ஸ் லேப்டாப் அந்த மாதிரி ஃபன்னியாக சொன்னீங்க உள்ளே வந்துட்டேன்னு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி மைண்ட் செட்டாக ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டீங்க? ஓகே, இது உள்ளே வந்துட்டோம், ஸோ இதுதான் நம்மளுக்கு அடுத்த லைஃப் அப்படின்னு எப்படி ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைஃப்பில் எனக்கு ஏதாச்சும் ஒன்று வரும்னா ஒரு 4-5 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பேன். சரி ரைட், இதில் இது வரல. அப்போ அடுத்து தான் பண்ணுவோம், அது பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே அதில் போகலாம். அந்த மாதிரி எப்படி நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்களா? ஃபார்மாக இல்லாமல் வேறு ஏதாச்சும் போய் ஒர்க் பண்ணியோ இல்லை வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டில் எதுவும் இருந்தோ அந்த மாதிரி? இல்லை, ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலி புவர் ஃபேமிலி. ஓகே சார். சரியா, எங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதே கஷ்டம். எங்களுக்கு 4000 ரூபா தான் காலேஜ் ஃபீஸ், அது கட்டுறதே கஷ்டம். ஒன்று 10,000 சம்பளம் கிடைக்கும் போது எனக்கு அந்த டைமில் அது பெட்டராக தான் தோணுச்சு. ஸோ எவ்ரி இயர் வேறு 6 months 7 months எனக்கு இன்க்ரிமெண்ட் வருது, ப்ரொமோஷன்ஸ் வருது. ஐ வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். அப்போ எது கொடுத்தாலும் அதை அடுத்தடுத்து எக்ஸீட் பண்ணணும் தான் என்ன பிரிஞ்சு தவிர மற்றவங்கள பார்க்கவோ மற்றவங்கள என்ன செய்கிறாங்கன்னு கவனிக்கவோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவெல்லாம் நேரம் இல்லை. அந்த கொடுத்த வேலையை சரியாக பண்ணணும். அதுவே உங்களுக்கு போக போக பிடிச்சிருச்சு? எப்பவுமே அப்படி தான். அது எல்லாருக்குமே அப்படி தான். நீங்கள் பண்ணுறவருக்கு பிடிக்கணும் பிடிக்கலலாம் கிடையாது. அதாவது எப்படின்னா, யாருக்கெல்லாம் தோசை தூள் தெரியும்? தோசை ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்டி தோசை கரெக்டாக வந்துடுமா? சரி, இப்போ தோசை தீஞ்சு போயிடுது, சரியாக வர மாட்டேங்குது, என்ன செஞ்சால் கரெக்டாக வரும்? நோ 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 அடுத்தடுத்த தோசை விட்டு பார்த்து எந்த தோசை கரெக்டாக? நீங்களே சொல்லுங்கள் சார். எல்லாமே ஒரு தடவை முட்டை போட்டு சும்மா இது பண்ணிட்டு வெள்ளை போட்டு அதுக்கப்புறம் தோசை போட்டு தோசை கரெக்டாக, சின்ன வெங்காயம் போட்டு தேய்ச்சது அது கரெக்டாக.
ஃபஸ்ட் டைம் சும்மா அதை ஒரு தடவை ஜெயிக்கணும். இந்த மாதிரிலாம் கேள்வி. ஸோ த பாயிண்ட் இஸ் தட் அது எப்படின்னா அதோட லாஜிக் என்னென்னா நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையில் லெவல் 1லேயே இருந்துட்டு போனால் தெரியாது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதில் நீ 11, 20, 30 போயிட்டீங்கன்னா உன்னால் திரும்ப வேறு ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னால், நீ என்ன கேம் விளையாடுவேன் ஃபோனில்? இதான் ஒரு கேம் பேர் ஃபோனில், சப்வே சர்ஃப். ரைட், இதெல்லாம் லெவல்ஸ் இருக்குல்ல. லெட்ஸ் சே நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோன்னா, இப்போது சப்வே சர்ஃபில் வந்து லெவல் 1 to level 2, இப்போ லெவல் 65 இருக்கேன். இப்போ அவங்க வந்து ஒரு கேம் விளாட்றாங்க, அதில் அவங்க லெவல் 45 இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 10 years அதே கேம் விளாட்ற என்ன இருப்பா, நீ லெவல் 150, 200, 300 இருப்ப. அந்த கேமில் மட்டும் விளாண்டுருந்தா டெய்லி ஒரு கேம் விளாண்டா என்ன ஆகும்? எல்லாத்துலேயும் லெவல் 1, லெவல் 2லேயே இருப்பேன். உன்னை கேட்டால் எல்லாம் தெரியுனுவேன், ஆழமாக கேட்டால் எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவேன். அப்போ என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரே கேம் விளாடணும், ரொம்ப நாள் விளாடணும். பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக, வேகமாக, எஃபிஷியண்ட்டாக, டீப்பாக. ஜிடிஏ எல்லாரும் தெரியும் இல்லையா? எப்படி காரை ஓட்டணும்னு தெரியும், எப்படி ஏரோப்ளேன் ஓட்டணும்னு தெரியும் இல்லையா? சீட் கோடு தெரியும். ரைட், அப்போ ஏன் தெரியும்? எதனால? திரும்ப திரும்ப பண்ணுறதுனால. அப்போது ஒரு வேலை பிடிக்குன்றது எதை பொறுத்தது? எவ்வளோ நாள் அதை திரும்ப திரும்ப பண்ணுறதை பொறுத்து, தவிர பிடிக்கும் பிடிக்கலன்றதுலாம் இல்லை. யூ ஷுட் ப்ளே ஒன் கேம் வெரி லாங்கர். ஸோ லெவல் 30, 40 போயிடுவா. நீனே நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, வேறு கேம் போக முடியாது. இப்போ வந்து அஜித் வந்து ரேஸ் போடுறாரு, பட் நமக்கு ஒரு ஆடாக தானே தோணுது, இவர் நடிச்சுட்டே இருக்கலாமே அப்படின்னு. பட் அவர் பேஷன்ஸ் சொல்கிறாரு, அது போகிறாரு. பட் ஆல்ரெடி அவர் லெவல் 100 போயிட்டார். எதில்? ஃபிலிமில், ஆக்டிங்கில். ஸோ அதனால் ஹி ரைட் டு கோ டு த another level in that also you want to go 100. சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த ஃபேமிலிக்காக ஒரு 50% ஃபண்ட் அலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் எப்படி சார் உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்? நாணயம் விகடன் படிப்பேன் சார். நாணயம் விகடன் அப்போவே வந்துடுச்சு. ஐ யூஸ் டு ரீட் லாட். இப்போ படிக்கிற விட்டேன், ஏன்னா ஐ நோ த ஃபினான்ஷியல் லிட்ரஸி. என் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபஸ்ட்டே இருந்துச்சு. அது என்ன மேகசின் மாதிரியே இல்லை, அது ஃபினான்ஸ் புக்கா சார்? நாணயம் விகடன் வார இதழ் வருது. அது மேகசின் நீங்களாம் வாங்கி படிக்கலாம். சார், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறது என்னென்னா, மற்றவங்க நல்லா எம்ப்ளாயை பார்த்துக்கணும், இல்லை நம்ம சுற்றி இருக்கணும் நல்லா பார்த்து தான் நம்ம கம்பெனி க்ரோத் அடைஞ்சு நம்ம ப்ரூவ் பண்ண தேவை. அப்போது நீங்கள் COVID-19 பேனிக் டயத்தில் எப்படி அவங்கள பார்த்துக்கினீங்க? எம்ப்ளாயி எப்படி சமாளிச்சு? க்ரோவிங் பை 200%. ஏன்னா நாங்கள் மருந்து ஆமாம், நாங்கள் நிறையா சம்பாதிச்சோம். எங்கெல்லாம் வரிசையில் நின்னாங்க. ஆமாம், எங்கள் சரக்கு தீர்ந்து போய் சரக்குலாம் இல்லைன்னா ஒரு முறை வெயிட் பண்ணலாம் வாங்கிட்டு போனாங்க. இது வேறு என்ன வெரி ஹையர் க்ரோத். And I have sticker also. I was roaming like anything. Nobody stopped me. சார், ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்டாக ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இங்கே சேல்ஸ் மார்க்கெட்டிங்கிறது இப்போ ரொம்பவே எல்லாருக்குமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு யாருக்காக இருந்தாலுமே. நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து எம்ப்ளாயாக இருந்தப்பவும் சரி, ஆண்டர்ப்ரனர் ஆனப்பவும் சரி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் எப்போயாச்சும் நீங்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பீங்க உங்கள் ப்ராடக்ட்டை, இல்லை உங்கள் ஒர்க், எனிதிங். அப்போது நீங்கள் ஏதாவது நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் இப்படி பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இங்கே நிறைய பேருக்கு வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணுன்னே தெரியலை. ஆக்சுவலாக இது வந்து இப்போ நானுமே அடுத்து பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே எந்தமாரி பர்பஸ், எந்தமாரி எத்திக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்றது எல்லாருக்குமே இங்கே ரொம்ப கொஸ்டின்ஸாக இருக்கும். நீங்கள் எப்படி அதை இது பண்ணீங்க? ஃபஸ்ட்டு சேல்ஸ்ன்றது வேறு, மார்க்கெட்டிங்கிறது வேறு. சேல்ஸ்ன்றது ஒருத்தவனை கன்வின்ஸ் பண்ணுறது, மார்க்கெட்டிங்கிறது பொருளை சொன்னோன்னா வாங்கிக்கிறது. ஓகே. ஸோ என்விரானில் நாங்கள் மோஸ்ட்லி மார்க்கெட்டிங் தான் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் கான்செப்டை சொல்லி முடிச்சோன்னா வாங்கிக்குவோம். ஓகே, இதுதான் பாயிண்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, அதான் திரும்ப அந்த ப்ராடக்ட் விஷயந்தான். நீ ப்ராடக்டை சொல்லி முடித்தோன்னே கொடுங்கன்னு சொல்லிட்டானா மார்க்கெட்டிங் கரெக்ட். சரி, மார்க்கெட்டிங்னா என்ன? இப்போ அந்த சேம் மைக் எக்ஸாம்பிள், அது 8000 ரூபா, அது 80,000 இருந்தால் விற்காது, ராங் ப்ரைஸிங். அப்போ மார்க்கெட்டிங்னா என்னது? கரெக்ட் ப்ரைஸ். கரெக்டாக டிசைன், அதை பிடிக்கவே கஷ்டமாக இருந்து வெயிட்டாக இருந்தால் ராங் வெயிட். ப்ராடக்ட் சரியாக டிசைன் பண்ணல. அப்போ மார்க்கெட்டிங்னா என்னென்னா, ப்ராடக்டை சரியாக டிசைன் பண்ணுறது. கான்செப்ட் ஒரு சர்வீஸாக இருந்தால் அந்த சர்வீஸை சரியாக டிசைன் பண்ணுறது. நான் இப்போ சொன்னேன் வந்து டேங்க் க்ளீன் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ வந்து ஒரு டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு 85,000ன்னு சொன்னால், நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணுன்னு சொன்னால்
அப்போ மார்க்கெட்டிங் என்னென்னா நீ கொடுக்குற சர்வீஸையோ ப்ராடக்ட்டோ சரியாக டிசைன் பண்ணுறது, அதை நீ சொன்னோன்னே அவன் என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும். எல்லா ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிக்கணும். சிம்பிள். மார்க்கெட்டிங்னா உன் ப்ராடக்ட்டு கன்சியூமர் பார்த்தோன்னே வந்து வாங்கிக்கணும். அடுத்து ப்ராப்பர் காம்படிஷன் அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட் இருக்குது, என்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது, நான் இதை கொடுத்த வாங்குவானா, மார்க்கெட்டில் என்னோட என்ன பெஸ்ட் இருக்குது, அவனோட நான் என்ன பெஸ்ட் தர முடியும். ஓகே ஓகே சார். அப்போ வந்து சிம்பிள். அமேசானில் போகிற நீ என்ன ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதோட காம்படிட்டர் எடுத்துக்க. ஓகே காம்படிட்டர் எல்லா ரிவ்யூவையும் படி. ஓகே சார். எல்லா ப்ராடக்ட்டையும் ஒரு நெகட்டிவ் அவன் சொல்லியிருப்பான், அந்த நெகட்டிவ் உன்னால் சால்வ் பண்ண முடியுமான்னு பாரு அதே ப்ராடக்ட்டில். ஓகே சார். அப்போ என்ன ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உன்னோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ப்ராடக்ட் வந்துடும். அப்போது சரி நீ பிரச்சனையை சால்வ் பண்ணிட்ட, அதே ப்ரைஸிங்கில் கொடுக்க முடியுமான்னு பாரு. ஓகே சார். பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்ட, அதே ப்ரைஸிங்லேயும் கொடுக்குற, அதே கன்வீனியன்ஸும் தர முடியுமான்னு பாரு. அப்போ நீ எப்படி பொருள் வாங்குவ, நல்லா பட்டு போடுவேன், கம்பேர் பண்ணுவேன், ஃபியூச்சர் பார்ப்பேன், எதில் விலை கம்மியாக இருப்பா, நிறைய ஃபியூச்சர் கம்மி விலை அதானே வாங்குவேன். அப்போ அதை ஒன்றால் தர முடிஞ்சால் எல்லோரும் ஒன் டைம் வாங்குவோம். ஓகே சார். சார், ஸோ லுக்கிங் பேக் இன் டைம், உங்களோட யங்கர் செல்ஃப், லைக் அந்த யங்கர் செல்ஃப் வந்து இப்போது உங்களை பார்த்து ஐவ் ரீச் த பிளேஸ் வேர் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப்ன்ற ஒரு பிளேஸை ஹவ் யூ அட்டெயின்ட்? இஃப் யூ ஹவ் அட்டெயின்ட், வாட் இஸ் தட் பாயிண்ட் விச் மேட் யூ ஃபீல் தட் I am proud of myself? And if not, I'm proud of myself, but I'm not quite. அவ்வளோதான். இன்னும் ஐ வாண்ட் அச்சீவ் தட் 50,000 பேருக்கு வேலை கொடுக்கணும். அதான் ஐ ஃபீல் தட் ஐ அச்சீவ் சம்திங். இப்போ நாங்கள் வந்து காலேஜ் செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருந்தே அதை பண்ண ஆரம்பிங்க அப்படின்னா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க எங்களை? படிக்கிற செமஸ்டர் ஒழுங்காக படிங்க, அந்த புத்தகங்களை நல்லா வாசிங்க, அதில் இருக்க விஷயங்களை மனசில் எடுத்துக்கோங்க. எதுக்கு பிபிஏ படிக்கிறீங்க, அந்த சப்ஜெக்டை படிக்கிறது தானே. அந்த புத்தகங்களில் இருக்க ஒரு பேஜ் நல்லா படி, அதை எதுவும் ஷார்ட்கட் பண்ணாது. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எல்லா ஈவன் நான் வந்து ஸ்கூல்லையும் சரி, நான் இப்போ வந்து நான் வந்து 11th படிக்கும்போது காமர்ஸ் புத்தகத்தில் வந்து தமிழில் நிருபங்கள் 1 நிருபங்கள் 2ன்னு இருக்கும். நிருபங்கள் 1னா ப்ரைவேட் லிமிடெட், நிருபங்கள் 2னா பப்ளிக் லிமிடெட். அப்போ நான் அதை அப்போவே படிச்சுட்டேன். அதனால் நான் ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கும் போதும் பப்ளிக் லிமிடெட் ஆரம்பிக்கும் போதும் அது என்னான்னு எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. நான் அது கம்பெனி செக்ரட்டரினா என்னான்னு எனக்கு பிபிஏலே சொல்லி தந்துட்டாங்க. அப்போது வந்து நான் அதை உணர்ந்து படித்ததுனால எனக்கு யார்கிட்டையும் அதை பற்றி கொஷின்ஸ் இல்லை. இப்போ ஷேர்ஸ்னால் என்னன்னு எனக்கு அப்போவே தெரியும், டிபென்ச்சர்ஸ்னால் என்னென்னு அப்போவே படித்தாச்சு. அப்போ அதை உணர்ந்து படித்ததுனால இப்போ இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். பட் அது யாரும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லாமல் இருந்துச்சு. அதே போல் பேசிக்காக நான் அக்கௌண்ட்ஸில் 192 195 சம்திங். ஸோ அப்படின்றப்போ எங்கள் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ்லாம் க்ளீனாக இருக்கும். ஆடிட்டர் வந்து எதுவும் கரெக்ஷன் சொல்ல முடியாதபடி இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் நம்பர் 1 ஆடிட்டர் தான் எங்களுக்கு ஆடிட்டரு. நாங்கள் சோஹோ புக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படின்றப்போ அவங்க சோஹோ புக்ஸ் யூஸ் பண்ணல, அவங்க டேலி யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டவுட்னா எங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ கம்பெனியில் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட் பீக்கில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த புத்தகங்களை சரியாக படித்தது தான். எங்கேயோ போய் தேடாதீங்க. யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் ரைட் நவ். இட்ஸ் டைம் டு ரீட் யுவர் புக்ஸ் வெரி வெல். It was a great meeting, sir. I think they had a great experience with you. Thank you for your time. Thank you, sir. You all are wonderful audience. Very nice questions. And it's also opportunity for me to share my thoughts to you. Thank you, sir. Thank you. All the best. நீங்களாம் ரொம்ப நல்லா கேள்வி கேட்டீங்க. எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு நீங்கள் வந்து முதல்ல உங்களை நல்லா க்ரூம் பண்ணிக்கங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த ஓட்டப்பந்தயம் மாதிரி தான். நம்ம வந்து ரன்னிங் ரேஸில் வந்து 100 மீட்டர் ரன்னிங் ரேஸில் வந்து வி வாண்ட் டு பிகம் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும்னா முதல் வரைக்கும் காலைல 5 மணிக்கு எழுந்திக்கிறது இல்லையா, 2வது வரைக்கும் கிரவுண்டுக்கு போகிறது, ஷூவை மாட்டுறது, ஓடுறது, ட்ரைனிங் எடுக்கிறது. மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒருத்தவன் 9.5 செகண்டில் ஓடிட்டு இருந்தானா நீ 9.3ல் ஓடினா தான் ஜெயிக்க முடியும். அதை பீட் பண்ணுறது முதல் தேவை ட்ரைனிங். அப்புறம்தான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாப்ல. குட், ஆல் தி பெஸ்ட்.